வணக்கம் நேயர்களே, புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் திரையில் தெரியும் எண்ணான 0442431161 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். அதேபோன்று உங்கள் புகார்களை கடிதம் வாயிலாகவும் நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார்பட்டி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு நீங்கள் கடிதம் வாயிலாகவும் உங்கள் புகார்களை நீங்கள் அளிக்கலாம். அதற்கு உரிய தீர்வினை எங்கள் சட்ட ஆலோசகரும் சமூக ஆர்வலரும் உங்களுக்கு வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலில் நமது விருந்தினர்களை வரவேற்போம். மக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தை சேர்ந்தவரும் சமூக ஆர்வலருமான திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு அழகர் செந்தில் சார், இப்பொழுது முதல்ல இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை, அதாவது அவர்களுக்கான பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதை பற்றி நான் உங்கள் சமூக ஆர்வலராக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நான் எந்த கட்சியும் சாராதவன். என்ன விஷயம் அப்படின்னா, துப்புரவு பணியாளர் பேசும்போது நான் பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். மேயர் அவர்களை குறிப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, இண்டிவிஜுவலாக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்க, பெர்மனன்ட் பண்ணுறேன்ட்டு. இப்போ தனியாருக்கு தார வாக்குறீங்களே, எந்த வகைங்க கேட்குறாங்க. அந்த பேட்டியில் இருக்கக்கூடிய ஊடகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய கேள்வி தைரியமாக, எனக்கு என்னமோ இப்போல்லாம் ஆச்சரியமாக இந்த ஒரு 6 மாதம் ஒரு வருஷமாக நிறைய ஊடகங்கள் தைரியமாக கேட்குறாங்க. இவ்வளோ கேட்கல, கால்கள் கட்டப்பட்டிருந்தேன். எந்த கட்சியாக இருந்தாலும் நல்லது செஞ்சால் நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களை பாராட்டணும். அது நான் ஆமோதிக்க, அதான் ஆக்சுவலாக ப்ரெஸ்ஸு. இப்போ கேட்குறாரு, என்ன நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி மழைப்படாங்களே தவிர இப்போ வரையும் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணல. ஏன்னா அவங்களாம் சாபம் ஓடுற அளவுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பேசினா பார்த்தீங்கன்னா அந்த துப்புரவு, ஏன்னா கரெக்ட் தான். ஏன்னா காலையில் எழுந்துச்சி அந்த என்னெல்லாம் நம்மளால மூக்க பற்றி நம்ம போகிறோம், அந்த இடத்த அவங்க எந்திரிச்சு போய் பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க, அவங்க உழைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்ததுனால தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் இதுக்கும் முன்னாடி ஒன்று இருக்குது, என்னென்னா NULMன்னு ஒன்று இருக்குது, NMRன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க 2020 தான் 19 தான் இவங்க வந்து நினைக்கிறேன், கொரோனா டைம் தாண்டி தான் அது வந்தது. இவங்களும் பணி நிரந்தரம் பண்ணுறது, இவங்க பணி நிரந்தரம் பண்ணணும், ஏன்னா நல்லது கேட்குறாங்க, வாக்குறுதி கொடுத்தாலும் பண்ணணும். பட் 2013-14 வந்து இந்த NULM NMRலாம் ஒர்க் பண்ணுறாங்களே, 12 வருஷமாக ஒர்க் பண்ணாங்களே, அவங்களாம் அதை நினச்சிருப்பாங்களே. கொரோனாக்குள்ளெல்லாம் வந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்களாம் சுகாதார பணியாளர்கள், மருந்து அடிக்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த NULM என்ன மாதிரி ஏன் இன்னும் பர்மனன்ட் பண்ணல? பர்மனன்ட் நான் என்ன கேட்குறேன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். பணம் சம்பளம் கொடுக்க முடியலன்னா யாரெல்லாம் வந்து இன்டெகிரிட்டின்ற நேர்மைக்கு எதிராக பண்ணக்கூடிய திருட்டுத்தனம், ஊழல் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களை சஸ்பெண்ட் டெர்மினேட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக் வேகண்டா போய் எடுத்து உள்ள போட்டுனே இருக்கலாம். நீங்க அதை பண்ண மாட்டீங்க. ஆள் பற்றாக்குறைன்றாங்க. இப்போ ஆள் பற்றாக்குறை ஆள் டிமாண்ட் பண்றாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஆள் பற்றாக்குறை, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம். எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுங்க, போலீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரெவென்யூல இருந்து எங்க போனாலும் ஆள் பற்றாக்குறை. With reversible top and 20 years warranty of Kurlon Duo-Rest, keep switching the top of your mattress between firm, soft, and make your life hula hula. எல்லாம் சந்தோஷமா ஒரு 100 கோடி சம்பாதிச்சாங்க எல்லாருமே. தமிழ்நாடு கடைசியில 100 கோடி சம்பாதிச்சு இப்போ ரெஸ்ட்ல இருக்காங்களா? ஏன் அவங்க அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க? ஏன் வேலை வாய்ப்பை வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டேன்றாங்க? பணி நிரந்தரம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி. அப்ப NULM NMR சீனியாரிட்டி படி தமிழக மக்களுக்கு எப்படி அடுத்த மாநிலங்களில் சொல்றாங்களோ, நான் வந்து இத்தனைக்கும் நான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் முதல்ல, அப்புறம் தான் இந்தியன் அப்படின்றனால தமிழக மக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. நடுவில் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்தவங்கலாம் வந்து விட்டுருங்க. அதை முதல்ல யார் 10 வருஷம் 12 வருஷம் அவங்க பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சுகாதார இவங்க இருக்காங்க, ஒரு செட் துப்புரவு பணியாளர்கள், அதுலயும் வந்து யாரெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்காங்க தமிழ் மக்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து அவங்கள பர்மனன்ட் பண்ணுங்க. நீங்க நிறைய வெளி ஸ்டேட்ல எல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் 1 வருஷம் பர்மனன்ட் பண்ணீங்கன்னா அப்ப இங்க இருக்கவங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிடும். ஆனா அதை பண்ணணும். ஸோ இதை வந்து பண்ணிட்டாங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். மேயர் மட்டும் இல்லாம அரசும் வந்து இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எல்லா பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கு பாத்தீங்களா, IAS எல்லாம் தயவு செய்து கம்முன்னு கை கட்டி பிராணி கூடாது. கஷ்டத்தை நீங்க எடுத்து சொல்லணும், அரசியல்வாதிகளுக்கு நீங்க சொல்லணும். இவ்வளவு எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் போய் வேலை வாங்கல, அதிகாரிகள் தான் வேலை வாங்குறீங்க. ஃபோன் பண்ணி 6 மணிக்கு ஓடுன்றீங்க, 7 மணிக்கு ஓடுன்றீங்க, 10 மணிக்கு ஓடுன்றீங்க, 12 மணிக்கு ஓடுன்றீங்க, ஓடுறாங்கல்ல. அப்ப அந்த ஓடுறவங்களோட வழி நீங்க பேசவே மாட்டீங்க, வாய்ப்பீங்க. உங்களுக்கு ₹1 கம்மினா மட்டும் IASல ஒன்று சேர்ந்து கேட்குறீங்கல்ல. ஏன் IASலயோ RDSலயோ ரீஜனல் டெப்டி கமிஷனர் மாநகராட்சியில இல்ல டெப்டி கமிஷனர் ஒர்க்ஸோ இல்ல ஜாயின்ட் கமிஷனர் ஒர்க்ஸோ, ஏன் கமிஷன் குரூப் இருக்காரு, ஏன் நீங்கெல்லாம் அந்த வழியை எடுத்து சொல்லலாம்ல. இவ்வளவு இருக்குன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. எப்பவுமே அரசியல்வாதிக்காக அதிகாரிகள் இருக்கக்கூடாது, மக்களுக்காக இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த நாடு சுபிஷமா இருக்கும். சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க திரு மணி கங்காதரன் சார். இன்னைக்கு வந்து அரசியல் ஒரு அரசாங்கம் எடுக்கின்ற வேலையே வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் தான். வேறு எந்த வேலையும் பெருசாக எடுக்கிறது கிடையாது. ஆனால் அதே நீங்கள் தனியார் மையத்துக்கு நீங்கள் விடுறீங்கன்னா அப்போ வந்து அவங்க எவ்வளோ வெகுண்டு அவங்க ஏறக்குறைய 10 ஆண்டுகள் வேலை செஞ்சுருப்பாங்க, 20 ஆண்டுகள் வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து பணி நிரந்தரம் பண்ணும். சாரி, பேசலாம் சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
சார் உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? இல்ல சரி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. டிவி விட்டு தள்ளி வந்து பேசுங்க. அதாவது மதுரை மாவட்டம் பானாபட்டி. சரிங்க. உங்க பேரு? உங்க பேரு? பானாமூப்பம்பட்டி. சரி சார், உங்க ஊர் பேர் சொல்லிட்டீங்க, உங்க பேர் என்ன சார்? பானாமூப்பம்பட்டி. சரி சொல்லுங்க, உங்க புகார சொல்லுங்க. டிவியை பார்த்து பேசுறீங்களா? டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. வெளியில வந்து பேசுறீங்க. வெளில வந்து பேசுங்க. அப்ப இப்ப சொல்லுங்க. அதாவது இல்லையா, வாய் விட்டு விட்டு கேக்குது. சரியா புரியல. தெளிவா இல்ல, விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடாம காதுல வச்சு பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது அரசு பெரும்பாலும் இல்லையா, என்ன புரியல? அதாவது அரசு பெரும்பாலும் அரசு பெரும்பாலும் இருந்தால்தான் இலவச பட்டாளி இணைப்பு சரியா கேட்கல, என்ன சொல்றீங்க? திருப்பி அழைங்க. சரி ரைட், ஓகே. நான் இணைப்புல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். அப்போ இந்த வேலைகள் துப்புரவு பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வேலைகள் தான் வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கம் கவர்மெண்ட் வேலையை கொடுக்குது. அந்த வேலைகளே வந்து இன்னைக்கு வந்து பேராபத்தாக இருக்குது. இன்னைக்கு கழிவுநீர் கிளீன் பண்ணுறவங்க, துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே வந்து யாருமே வந்து இன்னைக்கு வந்து சமூகத்தில் தமிழ்நாடு லெவலில் வந்து அதை வந்து குப்பையை போடுறதோடு சரி, அதில் வந்து எல்லாத்தையும் காலையிலேருந்து க்ளீன் பண்ணி அதை நம்ம நாட்டை பாதுகாக்கிறது அவங்க தான். இன்றைக்கி நோய் தொற்றாக இருக்குது. அப்படி தான் இந்த கஜா புயலில் பார்த்தோம், மற்ற எந்தெந்த புயல் வர்தா புயலில் பார்த்தோம், சமூகத்தில் ஏற்பட்ட மழை காலங்களில் பார்த்தோம், எல்லாமே உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. அவங்கள பணி நியமனம் செய்கிறதுக்கு என்ன இந்த அரசாங்கத்தை நான் கேட்குறேன். அவங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்க, அவங்க கோரிக்கை நிறைவேற்றுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் பண்ண தேவையில்ல. அடிப்படையாக ஒரு அரசாங்கத்தை உங்களை நம்பி அவங்க வந்து உங்களை நம்பி அவங்களுக்கு நோய் பாதிக்கப்படும், கிரானிக்கலாக அவங்களுக்கு பாதிக்கப்படும், எவ்வளோ நோய்கள் ஏற்படும் தெரியுமா? அவங்க அதிக வாழ்நாளில் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்களா? இந்த அரசாங்கம் கால்குலேட் பண்ணியிருக்கான். அவங்க அதிகபட்சம் 40-50 வயசுக்குள்ளே இறந்துருவாங்க. இப்போ 60 பெரிய வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அசுத்தங்கள் உள்ள போய் அப்படியாப்பட்டவங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பான நீங்கள் கொடுத்த அந்த அரசாங்க வேலை மட்டும்தான். அதனால நீங்க அவங்களுக்கு அந்த அரசாங்க வேலையை கொடுத்து அவங்களுக்கு பணிநியந்திரம் பண்ணுங்க. நீங்க அவங்க கேட்கிற கோரிக்கை என்ன? பணிநியந்திரம் பண்ணுங்க. நீங்க இதுல வர பார்த்து நீங்க வந்து கான்ட்ராக்டா விடுறீங்க அதை. பட் அது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது, அது கண்டிக்கத்தக்கது. அதை வந்து களையப்படணும். அது அவங்கள கோரிக்கையை நிறைவேற்றப்படணும். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்றாங்க. அந்த அந்த மாநகராட்சி ஆணையத்துக்கு முன்னாடி எல்லாம் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தில் எல்லாமே கலந்துட்டு இருக்காங்க எல்லா அரசியல் கட்சியும். நீங்க பாருங்க என்ன அவங்களுக்கு பெரிய என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த போறீங்க? குறைந்தபட்சம் ஒரு வாழ்வாதாரம் ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் வேலை செஞ்சு அவங்களுக்கு பணிநியந்திரம் பண்ணுங்க. வேற எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு என்னன்னா எல்லாமே தனியார் மயம் ஆக்குறது, அவங்களுக்கான தனியார் துப்புரவு பணியாளர்கள் கொண்டு வருது, அவங்களுக்கு வேலைக்கான சம்பளம் கொடுக்குறது. அவங்களுக்கு வேலைக்கு 25,000 ஒரு பிரைவேட் ஏஜென்ட் எடுக்கிறான். அவங்க கொடுக்குற சம்பளம் 8,000 9,000. இது இவ்வளவு காசு திருடுறான் மாசத்துல அவன் ஒரு ஏஜென்ட், துப்புரவு பணி ஏஜென்ட். அப்ப என்ன அது தனியார் நீங்க அவ்வளவு ஏன் ஊக்குவிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்படி தனியார்கள் அந்த பணத்தை அவங்களுக்கே கொடுங்கன்ற, துப்புரவு பணியாளர்களே கொடுங்கன்ற, கஷ்டப்படுறாங்களே நைட்டு காலை. Honda CB350 RS. Live your stories. சார் சொல்லுங்க, உங்க புகார் சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லையா, இது அப்பா வந்து எங்க பேர் மேல எழுதிட்டாரு ஐயா இடம். அது என்ன ஆச்சுன்னா, அப்பா 2009 எங்க பேர் மேல எழுதிட்டாரு. அவங்க எல்லாம் எங்க அப்பா பேர் மேலதான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, 2009 எழுதுனது இவங்க சித்தப்பாக்காரங்க வந்து 2010 கேஸ் போட்டாங்க. கோர்ட்டுக்கே போல, அது கோர்ட்டுக்கு போலன்னு எக்ஸ்பர்ட் டிகிரி ஆயிடுச்சு. இப்ப நான் 2010 வந்து எனக்கு அப்பதான் விஷயமே தெரியும். 2018 போட்டேன் கேஸ். இப்போ அந்த 2024 தான் எடுத்தாங்க, நவம்பர்ல எடுத்தாங்க. சரி. இப்போ அப்பாவை வந்து அப்பாவை விசாரிச்சுட்டாங்க, அப்பாவுடைய இதுவெல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதான் இப்ப அடுத்தது என்னன்றது தெரியல சார். உங்களுக்கு
மணிகங்காதரன் சார். ஐயா வணக்கம். ஐயா ஹலோ ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. 2009 அப்பா செட்டில்மெண்ட் எழுதுறாரு. அப்பா இருக்காரா இப்போ? இருக்கிறாரு ஐயா. சார் 2009 செட்டில்மெண்ட் எழுதுறாரு. அது வந்து பூர்வீகமான சொத்தா, அப்பா சம்பாதிச்ச சொத்தா? அப்பா வாங்கின சொத்து சார். ஒருத்தர்கிட்ட தேர்ட் பார்ட்டி கிட்ட தான் வாங்குறாங்க ஐயா. சரி ஓகே ஓகே. தெரியாம வாங்குறாரா? பக்கா தெரியும் ஐயா. சரி சரி. அப்பா பேர்ல பட்டா மாறிச்சா? அப்பா பேர் மேல பட்டா மாறிச்சு ஐயா. சரி ஓகே. இப்போ நீங்க உங்க அண்ணன் தம்பி கேக்குறீங்க, நீங்க பட்டா மாத்துறீங்களா? உங்க பேருக்கு மாத்துறீங்களா? ஒன்னும் மாத்தல ஐயா. அதான் 2010 மாத்திட்டு செட்டில்மெண்ட் மாத்த வேண்டியதானே? அது மாத்தாத அப்படியே விட்டுட்டான். சரி சரி. 2010 அவங்க சித்தப்பாக்காரங்க வந்து பூர்வீக சொத்து டாக்குமெண்ட் வச்சு எங்க சொத்து அது உள்ள வச்சுட்டு. சரி, அவங்க லீகல் ஏரியா சைன் வாங்கினீங்களா? என்ன சார்? அவங்க லீகல் ஏரியா விட்டீங்களா? யாரா விட்டீங்களா? எதுவுமே பக்காவா இருந்து ஐயா. அவர் லீகலா இருந்தா இல்ல. அப்பா வந்து இருந்துச்சுன்னா வேற பார்ட்டி தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கினார் சார். 1980 வாங்கினார். அது சரி. எனக்கு கேட்ட இதுக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஆமா, சம்பந்தமே இல்ல. அது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க சார். அது என்ன 2009 எங்க பேர் மேல அவங்க எங்க சித்தப்பா வந்து 2010 கேஸ் போடுறாங்க. எங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த கோர்ட்டுக்கே போகல சார். அதனால எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்பயர் டிகிரி ஆகி அவங்களுக்கு 2018 எக்ஸ்பயர் டிகிரி அவங்க டிகிரி ஒண்ணு வாங்குறாங்க. அது அப்ப போகல, தப்பு ஆயிடுச்சு. அவர் வாங்கி சார் அது ஒண்ணு இல்ல. நீங்க லிமிடேஷன்ல நீங்க டிலே போட்டீங்கன்னா அது அலோவ் ஆகும். ஆமா, டிலே. இப்ப என்னன்னா அவங்க என்ன பெட்டிஷன் போட்டுருக்கான்னு பாக்குறோம். பிளைண்டிஃப்ல ஆமா என்ன சொல்லிருக்காங்க. இப்ப சப்போஸ் எதனா பூர்வீக சொத்து எடுத்து வித்து வாங்கினாருன்னு சொல்லிருப்பாங்க அப்பா. அது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பூர்வீக சொத்துல வந்த வருமானத்துல தான் வாங்கினாங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்படி சொல்லி இருக்காங்க. பட் அதுக்கான இது எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் இருந்தா ப்ரூவ் பண்ணா ஓகே. ஆமா, எவிடன்ஸ் இல்லாம சொல்ல முடியாது, சும்மாவும் சொல்ல முடியாது. ஆமா, ஓகேங்களா? நீங்க வந்து இதுல நீங்க வந்து ரிட்டர்ன் கவுண்டர் போட்டீங்களா? அதுக்கு போட்டாச்சு சார். 2018 உடனே போட்டேன் சார். கவுண்டர் போட்டீங்க. இப்போ நீங்க ஆர்குமெண்ட்ல நீங்க தெளிவா சொல்லுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சா? அப்பாக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சிச்சு சார். 2024 தான் நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சார். விட்னஸ் யார போட்டிருக்காங்க அவங்க? ஒன்னும் அவங்க சைடு ஒன்னும் தரப்புல விசாரிக்கல சார். சரி சார், இதுல விசாரிப்பாங்க. விசாரிச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்தையும் கேட்டு நீங்க அவங்க வந்து இது பூர்வீக சொத்துல வந்த வருமானத்தை வாங்கினதை ப்ரூவ் பண்ணோம். ஆமா, நீங்க பூர்வீக சொத்துல வந்த வருமானத்தை வாங்கணும் ப்ரூவ் பண்ணோம். அது இண்டிவிஜுவலா அப்பா வேலை செய்த காசுல வாங்க. ஆமா, அதுக்கான ரெக்கார்டை நீங்க அந்த ரெக்கார்டை நீங்க டாக்குமெண்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ல போட்டீங்களா? போடுங்க. அதெல்லாம் அப்பா பிரைவேட் கம்பெனில வேலை செய்தார். அந்த மாச சம்பளத்தை பில் வச்சு இந்த பிளைண்டிஃப்ல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ல நீங்க இப்பயே வந்து அலோவ் பண்ண சொல்லி கேளுங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்னு போடுங்க. டாக்குமெண்ட் நீங்க என்னென்ன இருக்கு, டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3ன்னு போடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை இப்பயே போட்டு அந்த டாக்குமெண்ட் அலோவ் பண்ணுங்க. அப்படிங்களா சார்? இந்த டாக்குமெண்ட் அலோவ் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்ல உங்களுக்கு ஃபேவரா வரும். அப்படிங்களா சார்? ஆமா. நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா வாயிலே சொல்லுங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதுதான் சார், நம்ம வக்கீல் எதுவுமே சொல்ல மாட்டாரு சார். அப்பா பில்ல வச்சு பிரைவேட் கம்பெனில தான் சார் வேலை செய்தார் சார். சம்பளம் வாங்கிருப்பார்ல? அதெல்லாம் அவரு எப்போ இவருக்கு 75 வயசு சார். அவர் வாங்கினது வந்து 1980 வாங்கினாரு. அப்பாயின்மெண்ட் சார், அதுக்கு எதுவும் ப்ரூஃப் இருக்கு இல்லன்றாங்க. அதான் விஷயம். இப்போ அது பழைய சம்பளம் பில் புத்தெல்லாம் இருக்கு சார், பழசு இருக்குது. அதை வச்சு நீங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் பண்ணுவோம் சார். நீங்க கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் நீங்க தான் தாக்கல் பண்ணணும், நீங்க தான் கிரியேட் பண்ணணும். நீங்க எவிடன்ஸை கிரியேட் பண்ணாம கேஸ் வந்து ஜெயிக்காது. அப்படிங்களா? ஆமா, நீங்க எவிடன்ஸ் தான் முக்கியம். கிராஸ் எவிடன்ஸ். அவர் 2009 எங்க பேர் மேல எழுதிட்டாரு சார். அதான் சார், அது 2009 எங்க பேர் மேல எழுதுறேன். நானும் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து தான் வாங்குறேன். அதான் சார். சார் சார் நான் நிகழ்ச்சி முடிஞ்சு உங்களுக்கு சொல்ல போறேன் சார். தொடர்பு கொள்வாங்க, நீங்க டீடைலா பேசலாம் சார். நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. இல்லை, இப்போ வந்து அந்த பூர்வீக சொத்துல வந்து வந்தாங்க சார். இப்போ சப்போஸ் இப்போ அவங்க அப்பா அண்ணா இருப்பாரு, கூட குடும்பம் அண்ணன் தம்பில இருப்பாங்க, எல்லாம் சம்பாதிச்சு அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இவர் தனியா வாங்கிருக்கலாம். இல்ல அந்த மாதிரி சொல்லி கேஸ் போடலாம். இப்ப அவங்களுக்கு எந்த இடம் வந்திருக்காது. 2000 பாருங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 2009 அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2024 தான் அப்பாவே விசாரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆகி இப்போ 2019 உள்ள போயிருக்காங்க. சரி சரி சரி. 10 ஆண்டுகள் இடையில வந்து அவங்க ஆக்சஸ் எதுவும் பண்ணல. ஓகே ஓகே. இப்போ அந்த டிலே வந்து ஏன் டிலே போச்சு? இப்போ என்னன்னா நீங்க கோர்ட்டு ஒரு நாள் தள்ளிட்டோமா, நமக்கு பிரச்சனை இல்லையா, நமக்கு அலிகேஷன் இல்லையா அப்படின்ற பிரச்சனைகள் இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அம்பத்தூர்ல திமுக ஆட்சி வந்த ஒரு வருஷம் கழிச்சு நினைக்கிறேன், அம்பத்தூர்ல காவலர்கள் தாக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும்.
யார் வட இந்திய ஹிந்தி பேசுபவர்களால லேபர்ஸ்னால. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க சுச்சுவேஷன் இதில் கம்பேர் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நான் கரெக்டாக வரேன் பாருங்க. திருப்பூரில் ஒரு விஷயம் நடந்தது. இன்னும் ஒரு நாள் திருப்பூர் வந்து இந்தி நாடாக போகுதுன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையும் அந்த முதலாளிகள் வந்து இந்திக்காரங்களை இறக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்காரங்களுக்கு வேலை கொடுக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு போராட்டம் நடந்தது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி. தமிழ்காரங்க வேலை கொடுக்கலாம், இந்திக்காரங்க போராட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். எவ்வளோ சிரிப்பு, நாடை பார்த்து சிரிச்சிருவாங்க. அப்போ இவங்க இருக்கிறதுனால கைகளை வந்து திருப்பூரில் இருக்கிறவங்க இவங்க போட்டு அடிக்க, திருப்பி இவங்க அடிக்கும் போது பீகார் எங்கெல்லாம் உத்தரப்பிரதேஷ் எல்லா இடத்துல கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ், அவங்க ஐபிஎஸ் யாரை வந்து முதலமைச்சர் அவர்களிடம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய அதிகாரியிடம் நாங்கள் உங்களை நம்பி தான் எங்கள் பசங்களை அனுப்பிச்சிருக்கோம் வேலைக்கு, பாதுகாப்பு வச்சுக்கிட்டு உங்கள் கடமை, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கண்டிச்சுட்டு போகிறாங்களே. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அம்பத்தூரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்களே. இங்கேருந்து யாராவது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து அந்த இந்திக்காரங்க பேசுகிற மாதிரி இங்கே எப்படி வந்து ஆடிட்டு போனாங்களோ அதே மாதிரி அங்கே போய் உங்கள் ஆளுங்க வந்து வாழை சுருட்டிட்டு உட்காருங்க, போலீஸே கை வைக்கிறாங்க. எங்கள் மக்களுக்கு எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் போலீஸ் ஐயான்னு கூப்பிட்டு தான் பழக்கம், போலீஸ் யாரும் பயப்படுவாங்க. அந்த போலீஸே உழைக்கிறானே, இது எந்த வகையில நியாயம் அப்படின்றத கேட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு போலீஸ் கை வைக்க யோசிப்பாங்க. கண்டிப்பா போலீஸுக்கு ஒரு பிரச்சனை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு கேள்வி வந்தனால்தான் சங்கம் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு விவாதம் இப்போ அதிகமா பேசப்படுது. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்க அழைக்கிறீங்க? ஐயா வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி புதுப்பேட்டை சிவபிரகாசம். சிவபிரகாசம் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. ஏற்கனவே என்னுடைய கோரிக்கை ஒண்ணு ஐயா கங்காதரன் கிட்ட கொடுத்துக்கிறேன். சொல்லுங்க. அது விஷயமா மனு இது கடித நகலாம் அனுப்பிச்சிட்டேன். ஆனா இன்னொரு இது இருக்கு விசாரணை. எப்படின்னாக்கா 5897 மாநில மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு எண் 5897/17. சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்க சார். அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உதவித்தொகை வழங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம். அது விஷயமா போனாங்க, இல்லன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க்ல லோன் தரனாங்க, இல்லன்ட்டாங்க. இது விஷயமா நான் மனித உரிமை ஆணையத்துல வழக்கு தொடுத்து வழக்கு எண் 5897/17. சரி. இந்த தனியார் நிறுவன சம்பள பாக்கி போராடக்குள்ளார நான் தற்கொலை பண்ணீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் குற்றவாளி, 2வது குற்றவாளி, எனக்கு தனியார் நிறுவன சம்பள பாக்கி தர வேண்டியவங்க. இது மாவட்ட ஆட்சியர் வாபஸ் வாங்கினாங்க. வாபஸ் வாங்குறது எழுதி கொடுத்தா வாபஸ் ஆயிடுது. டிஸ்மிஸ் ஒரு கேஸ் வந்துருது. சரி. தனியார் நிறுவன சம்பள பாக்கியும் வாங்க முடியல, அரசாங்க லோன் வாங்க முடியல. முதியோர் உதவி தொகைக்கு விண்ணப்பிச்சேன். அது காலேஜ் உங்களுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சவங்களுக்கே வரலன்றாங்க. இந்த சூழ்நிலை தனி மனுஷன் மகளிர் உரிமைக்கு வாங்குறதுக்கு தகுதி இல்ல, மனைவி கிடையாது, தனி மனுஷன். 60 வயசு ஆயிடுது. எனக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கிறதால வேலைக்கு போக முடியல. தொழில் செய்யலாம்னாக்கா பேங்க்லயும் லோன் இல்லைன்றாங்க. மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு எதுக்காக தள்ளுபடி செஞ்சாங்க என்னன்றதுதான் தெரியல. கொடுத்த மனுக்கும் முதலமைச்சர் கொடுத்துக்கிற பதில் போனா கேவலமாயிடும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன மனித உரிமைகள் எதுக்காக நீங்க வந்து விசாரணை அட்டன் பண்ணீங்களா? அது விசாரணைக்கு அட்டன் பண்ணி பதில் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. சரி. ஆனா இது விஷயமா நான் தனியார் நிறுவனம் சம்பள பாக்கிக்காக போறேன்னு பாருங்க. 55 வயசுல யாருக்காவது ரேஷன் கடையில பில் போற வேலைக்கு இன்டர்வியூ வருமா விண்ணப்பம் செய்யாம? பிசி கோட்டா தமிழ்நாடு பூரா இன்டர்வியூ வர வச்ச ஒரே தமிழ் நான் தான், பெருமையோட சொல்லல, பாதிக்கப்பட்டதால சொல்றேன். உடனே எப்படி என்ன உதார அடிக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் கடலூர். ஆதாரம் எல்லாத்தையும் கொடுத்தேன். மனித உரிமை ஆணையத்து வழக்க வாபஸ் வாங்க கையெழுத்து வாங்கணும், அதையும் போட்டு கொடுத்துட்டேன். ஆமா, தனியார் நிறுவன சம்பள பாக்கிய வாங்கி கொடுத்தாக்க நான் இந்த அளவுக்கு போக மாட்டேங்க. சட்டத்திட்டமே எனக்கு தெரியாதுங்க. ஆனா அரசு போக்குவரத்து பயிற்சி முடிச்சிங்கன்னா அது வேலை வாய்ப்பு. நான் இப்பயே இறந்துட்டாலும் 60 வயசா இறந்துட்டாலும் 62 வயசு வரைக்கும் என்னுடைய வேலை வாய்ப்பு அலுவலக பதிவு வந்து இருக்கும். கண்டிப்பா 2005க்கு அப்புறம் தான் வந்து பிஎஸ்ஆர் எழுது, டிஎன்பி எக்ஸாம் எழுது அப்படின்னு நிக்கிறாங்க. 1987 நிகழ்ச்சி தொடர்பு கொள்றேன் நானு. ஐயா நிகழ்ச்சி தொடர்பு கொள்வாங்க. நீங்க டீடைல் சொல்லுங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க, அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நன்றி. அடுத்து இப்ப அந்த காவல்துறையில அப்ப ஒருத்தரும் பயந்து வேலை செய்யறாங்களா?
இது வந்து ஒரு ஆங்கிள். இப்போ ஏன் போய் அங்கே பீகாரில் பண்ணல அப்படின்னா, எந்த ஊர்லையாவது இந்திக்காரங்க இருக்கிற ஸ்டேட்டில் தமிழ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்களா? 1-2 பேர் தவிர யாராவது இருக்காங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இத்தனை நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் இல்லை ஹிந்தி ஸ்பீக்கிங் ஆஃபீஸர்ஸ், ஏன் தமிழ் ஆஃபீஸர்ஸ் யாரும் ப்ரிடாமினெண்ட்டாக கொண்டு வரல? ஏன் வரல? அன்னைக்கு வந்து அந்த லேபர்ஸ் வந்து போலீஸ் ஓட ஓட வெட்ட அடிக்கிறாங்களே, ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்களா? நீங்க வந்து உயர் பதவியில் இருக்கிற போலீஸ் பெரும்பாலும் நார்த் இந்தியன்ஸா தான் இருக்கு. அங்க இருந்து டான்ஸ் ஆடினா இங்க வந்து எங்களை வான் பண்ணிட்டு போனீங்கல்ல. இப்ப எப்படி பொதுமக்களை உங்க ஊர் மக்களை கை வச்சிருக்கே வந்து ஆடிட்டு போறீங்க. எங்க ஊர் மக்களை காவலை காக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, அதுவும் முதலமைச்சர் பிரிவுக்கே இயங்கக்கூடிய ஒரு காவல்துறை, அவனுங்க எப்படி என்ன தைரியத்தில் கை வைப்பீங்க கேட்கல? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். என்ன பண்ணணும்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டோம். டெவலப்மெண்ட் வந்துச்சு, நிறைய டெவலப்மெண்ட் வருது இல்லை. ஆனா ஒரு டெவலப்மெண்ட் வந்து தயவுசெய்து நான் திருப்பி ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இப்பதான் சில தலைவர்கள் வந்து ஏன் வந்து வட இந்தியாவில் வந்து நீங்க வந்து எலெக்ஷன் கார்டில் சேர்க்குறீங்க கேட்குறாங்க. ஸ்டேட் பாஸ்போர்ட்னு ஒன்று வைங்க. இன்டர்நேஷனல், அதாவது நாடு விட்டு நாடு போட்டு தான் பாஸ்போர்ட். இனிமேல் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து பாஸ்போர்ட் வைங்கன்றேன். வரட்டும், பாஸ்போர்ட் வைங்க. அந்த பாஸ்போர்ட் வந்துட்டால யாரெல்லாம் கிரிமினல் பேக்ரவுண்டு, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க, என்ன மேட்ரு, அவர் எங்க தங்கியிருக்காரு, இவருக்கு எங்க ஓட்டு இருக்குது, இதெல்லாம் ஓட்டுரிமைங்க கொடுக்காதீங்க. இதை நான் பலமுறை இப்ப இல்ல, நம்ம 3 வருஷமா சொல்லிடுறேன். யார் யார் மூலமா சொல்றேன். ஆனா இன்னும் முதலமைச்சர் காலத்துக்கு என்னால போவேன். அப்போ இன்னும் பார்க்க முடியல. நான் முதலமைச்சர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், பிரதமரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நிறைய பேர் அவங்க விஷயம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் காமன் மேன்னால சில விஷயங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க நிறைய பேர் கேட்கறாங்க, இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் தெரியுமா, இந்தியாவில் யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். புத்திசாலிகளே, அதே ஸ்டேட் எக்கனாமிக் பாலிசி ஒன்று இருக்குதா, மாநில பொருளாதார கொள்கை. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் முதலமைச்சர் எல்லாமே இருக்காங்கல்ல. இவ்வளவு வருஷமா அந்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் ஃபண்ட் ஒதுக்கிப்பாங்களே, அந்த ஃபண்டெல்லாம் சாப்பிட்டது யாரு? இந்த பசங்க இந்த 1000-2000 உட்காந்த பசங்க இன்னைக்கு 10,000 இங்க ஓடி வராங்க. 3 இந்திக்காரங்களாம் மாடா உழைப்பாங்க, தமிழ்காரெல்லாம் படுத்து தூங்கினாங்க இவ்வளவு வருஷமா. தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு பேரா இருக்குது, இவ்வளவு பேர் இன்னும் தஞ்சம் போகிறதுக்கு காரணமே இவ்வளவு தமிழ் ஒர்க் பண்ணனால தான். தமிழ் எப்படி இவ்வளவு ஏழாம பேச முடியுது? தமிழனை தவிர எல்லா மாநிலத்திலும் இங்க வந்து உட்காந்துக்கிறாங்கன்னா, எல்லா பவர் சென்டரும் ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு தவிர ஆந்திரா மேக்ஸிமம் கவர்டு, கர்நாடகா, கேரளா, இதுவாது சவுத் இந்தியான்னு சொல்லலாம். நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா எல்லாம் இங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா தமிழ் நிலைமை என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த காவல்துறையில ஏன் எஃபெக்ட்னா, நல்ல காவல்துறை சப்போர்ட் பண்ணோம். டிஎஸ்பி சுந்தரேசன் மயிலாடுதுறை இருந்தாரு. ப்ராகிபிஷன்ல நல்ல ஆபீசர்ஸ் பார்க்க அபூர்வம் இறங்கி செஞ்சாரு. இன்னும் எவ்வளவு ஒரு டேரிங் மனுஷன் அவர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசர் அவர் வந்து ஏதோ ஒரு மனித உரிமையாளத்துல ரிப்போர்ட்டை வந்து ஃபால்ஸா கொடுக்க சொல்லி பிரஷர் பண்ணி ஓப்பனா பேரை சொல்றாரு. இன்னைக்கு வரையும் அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸை கூப்பிட்டு விசாரிச்சிங்க அபிஷியல்ஸை. இவர் இப்ப நெஞ்சுவலின்னு படுத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. அப்ப நேர்மையா இருந்தா இந்த அளவுக்கு ஆயிடும்னு பயம் தானே. ஆனா இன்னைக்கு எத்தனை டிஎஸ்பி, எத்தனை இன்ஸ்பெக்டர், எத்தனை பேர் காலத்தில் இருக்கக்கூடியவங்க இவர் ரெப்ரசன்டேஷன் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஆபீசர்ஸை விட்டுறக்கூடாது. அவர் ஹெல்த்தையும் பார்த்து திருப்பி அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர்னா சிட்டிக்குள்ள வந்து முக்கியமான விஷயத்துல கொண்டு வச்சு சுந்தரேசனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது மக்கள் சார்பாக பதிவு பண்றோம். கண்டிப்பா சார். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்க அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். திருவள்ளூர் மாவட்டம் சார். என் பேர் ஆறுமுகம். ஆறுமுகம் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க சார். இந்த நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா இந்த மாடெல்லாம் வந்து அழுத்து விடுறாங்கல்ல, மாடெல்லாம் பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலையிலே இருக்கு. அதனால பல உயிரிழப்புகள் வந்து இருக்கு. இது பத்தி பல தடவை வந்து இப்போ காவல் நிலையத்திலையும் புகார் பண்ணியிருக்கோம், மாவட்ட ஆட்சியரிடத்திலும் புகார் பண்ணியிருக்கோம். ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை. இது அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போறது? சரி, திரு அழகர் சார், இது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, மாடு மேய்க்கிறவங்களும் பாவம், பப்ளிக்கும் பாவம், ரெண்டுமே இருக்குது. ஆனா இது என்ன பண்ணணும், அரசே பண்ணணும்னா, மேய்க்கால் புறம்போக்குன்னு ஒரு ஏக்கர் 1.25 ஏக்கர் ஒரு பகுதியில் கொடுக்கணும். இந்த மேய்க்கால் புறம்போக்கே கொடுக்காம அவங்க வீடு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே மாடை தெரிய முடியாது. அப்ப இது யார் கவரம்? நம்ம நீங்க பொதுநலவாக தொடரணும்னா இன்எஃபிஷியன்ட் ஆபீசர்ஸ், இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா மாடு அந்த ஆர்டிஐ போடணும். எங்க அதிகமா மாடு பிடிச்சிருக்காங்க, எந்த இடத்துல மாடால விபத்து ஆச்சுன்னு கேட்டு, எந்த இடத்துல மேய்க்கால் புறம்போக்கு இருக்கா இல்லையா, ஏன் இல்லைன்ற கேள்வியை கேட்டு, ஒரு ஆள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி மாடு பிடிக்கிறாங்கல்ல அந்த மாடு சொந்தக்காரங்க அவங்க மேல கேஸ் போட்டா முதல்ல கேட்கணும், எங்களுக்கு எங்கேயா முதல்ல இடம்னு கேட்கணும். அந்த இடத்த கேட்டாலும் தெரியும். அதே மாதிரி அந்த மாடை பிடிக்கும் போது சென மாடெல்லாம் ஒரு குப்பை மாதிரி எதுவும் போறாங்க. அந்த மிஷின் கூட ஒர்க்கா, எல்லா கார்பரேஷன்ல ஹைட்ராலிக் டிபார்ட்மெண்ட் இருக்கா, மெயின்டெனன்ஸ் இருக்கா, இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் கொல்ட்ட விட்டு தூங்குறீங்களா? அந்த மிஷின் ஹைட்ராலிக் ஒர்க் ஆகல, மாடை சரியா மாடை வெளியே இருக்கிறாங்க. கண்ணில் தண்ணி வருது, உங்க வீட்டுல பொண்ணு மாசமா தான் அவங்க இழுத்து வெளியே போனா உங்களுக்கு விட்டுருப்பீங்களா? இதெல்லாம் சாபத்தை வாங்கிக்கிறீங்க. இப்ப கேட்ட கேள்வி கரெக்ட். விபத்து ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? மாடு அந்த சைடும் பார்க்கணும். ஒரு நிர்வாகம்ன்றது இப்படிதான் பார்க்கணும். மாடு வச்சுக்கணும் பார்க்கணும், பப்ளிக்கும் பார்க்கணும். இதுக்கு ஏதாவது சாந்தியமான பார்க்கறாங்க. நீர்நிலை ஆரம்பிச்சு கட்டணம் கட்ட அனுமதி கொடுக்குறீங்க, அதுக்கு கட்டிங் வாங்குற கவுன்சிலர் இருக்காங்க, அது சைன் போடுற அதிகாரி இருக்காங்க. ஏன் இந்த மாடுகளுக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டு இந்த விபத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த அதிகாரி எங்க போனாரு? யூஸ்லெஸ் அபிஷியல்ஸ்
ஆர் ஸ்பாயிலிங் தி ஸ்டேட் அண்ட் த கவர்மெண்ட். தட்ஸ் இட். சார் இடைவேளைக்கு முன்னாடி அந்த காவலர் கவலை பற்றி பேசிட்டு இருந்தோம். என்னன்னா நல்ல நல்ல காவலர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நிறைய பேர் இது எப்படின்னா ஒரே லைன் சொன்னா வளர்த்த கடை மாறலப்பா. இது நிறைய இடத்துல வந்து மக்கள் கதறினாங்க, வெட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல சில இடத்துல சில லெத்தாஜிக்கு சேர்ந்ததுன்னு நிறைய பேர் குற்றஞ்சாட்டாங்க. எதில் ஆளுங்களுக்கு போட்டு கொடுத்தவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் வழக்கறிஞர் கிட்டத்தட்ட 10-15 வழக்கறிஞர்கள் வெட்ட ஆரம்பிச்சாங்க, கட்சி தலைவர் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா இரும்புக்காரம் கொண்டு மேல் லெவலில், நான் இப்போ கீழே இருக்கிறவங்க சொல்லவே தப்பு சொல்ல மாட்டேன், மேலே இருக்கிறவங்கள ஒன்று சொல்றேன்னா யாரா இருந்தாலும் பார்க்காத நம்ம அரசியல்வாதிக்கு ஜால்ரா கிடையாது. யாரா இருந்தாலும் நீ நடவடிக்கை எடு சட்டப்படி சொல்லி. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் ஆடி ஆச்சரியம், அழகான நகையோடு ஆச்சரியமான பரிசுகள் மற்றும் ஜிஆர்டி கோல்டன் 11 ஃபிளெக்ஸி தங்க நகை வாங்கும் திட்டம் 18% வரை சேதாரம் இல்லை. ஜிஆர்டியின் ஆடி ஆச்சரியம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். பேசிக்கலாம் வந்துடலாம். மழை ஓடி போய் வீட்டுக்கு உட்காந்துக்கிறோம், டிராஃபிக்கு வெளியே போய் உட்காந்துக்கிறோம், வீடு எல்லாம் பிரச்சனையாகுது. எந்த டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை சண்டை போடாலும் பிரச்சனை வந்து காவல்துறையும் வருது. அப்படி இருக்கும்போது அந்த காவலருக்கு நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நல்ல காவலருக்கு துணை, தப்பான காவலருக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கலாம். நல்ல காவலர் துணையை வந்து வைக்கணும். இன்னொன்று என்னன்னா எத்தனையோ ஒன்று சொல்லியாச்சு, நைட் வந்து போகிறவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கையில் ஒரு விஷயம், பெப்பர் ஸ்ப்ரே வந்து லேடிஸுக்கு சொல்கிறீங்க, தயவு செய்து பெப்பர் ஸ்ப்ரே பேட்ரோல் போகிற எல்லாருக்கும் கையில் கொடுங்க. எமர்ஜென்சி 4 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே வச்சு அடிச்சு அட்லீஸ்ட் காப்பாற்றிக்கலாம் செல்ஃபா. எந்த ஒரு பாதுகாப்புமே அவங்களுக்கு இல்லாமல் அவங்க போகிறதுன்றது வந்து அச்சுறுத்தல் தான். இன்னைக்கு வந்து இப்போ வந்து இவனை வெட்டி அவனை வெட்டி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி இப்போ போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா வந்து தமிழகம் மாறிட்டு இருக்கு. சரி சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, காவலர்களுக்கு இந்த மாதிரியான நிலை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு காவலர்களுடைய எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு தெருவில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவர் வந்து அந்த காவலரை அடிக்கிறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு இங்கே சூளைமேட்டில். இது மாதிரி எல்லா ஏரியாவிலையும் இப்போ நடக்குது சமீபத்தில். இதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து மெயினான காரணம் அந்த கஞ்சா தான். கஞ்சா அது என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியாத ஒரு பட்சத்தில் பாதுகாப்பாடு சொல்லி காவல்துறைக்கே அவங்க போலீஸ்னா எந்த ஒரு 100 பேர் ஒரு சண்டை போட்டாலும் போலீஸ் வந்தால் ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி அந்த பயமே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு மெயினான காரணம் இந்த போதைப் பொருள் தான். இதை போதைப் பொருளை தடுத்தால் மட்டும்தான் இதை வந்து அதை நம்ம வந்து அது வந்து விடுபட முடியும். ஒன்று. ரெண்டாவது, இந்த டாஸ்மாக்லேயும் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து சரளமான ஒரு சாராயம் வந்து 24 மணி நேரம் பார் எல்லாமே திறந்து வச்சுருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம காவல்துறைக்கு அப்புறம் ரெண்டாவது இது ஒரு காரணம் இருந்தால் கூட காவல்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில் அவங்க பண்ண சொல்லலாம் பின்னாடியே கண்டுக்கிறதே கிடையாது. அதன் பிறகு கடைசியில் வந்து சார் சொன்ன அழகசன் சார் சொன்ன போல அவங்களே திருப்பி அடிக்கிற ஒரு சூழ்நிலையே வருது. அப்போ அதையே வந்து நம்ம பார்க்கணும். ஒரு தவறு நடக்குதுன்னா ஆரம்பத்திலேயே வந்து தண்டிக்கணும். வந்து கிளியர் இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வராது. அதையே நம்ம பார்க்கணும். அதை அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து காவல்துறை வந்து அந்த ட்ரைனிங் வர சொல்ல இருக்கிற ஃபிட்னஸ், அதன் பிறகு அந்த ஃபிட்னஸே விட்டுறாங்க காவல்துறை. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு என்ன ஒரு பெரிய டிஃபிகல்டிஸ், 24 மணி நேரம் வேலை செய்யறாங்க. சும்மா சொல்லுவாங்க 18 மணி நேரம் 10 மணி நேரம் அதெல்லாம் போய் அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் மேலே அதிகாரிகள் ஃபோன் பண்ணால் வந்துடணும் ஸ்பாட்டுக்கு. அப்போ அவங்களால வந்து மன திடமான இருக்க முடியாது, ஃபேமிலி பார்க்க முடியாது, பசங்களை பார்க்க முடியாது, பிள்ளை என்ன படிக்கிறான்னு தெரியாது, எந்த ஸ்கூலுக்கு போறான்னு தெரியாது, என்ன வீட்டு போனா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்கள உடல்நிலை வந்து 24 மணி நேரம் வேலை செய்யறதுனால வந்து அவங்களுக்கு ஒபிசிட்டி, பயங்கரமான ஒபிசிட்டி ஆகுது. எக்ஸசைஸ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுதான் பிரச்சனையே இன்னைக்கு. மன உளைச்சல் மிகப்பெரிய, அதுவே ஒரு பெரிய இருக்கு. அது போக இது மாதிரியான அவர்கள் வளர்த்து விட்டவர்கள் இந்த அவர்களை பார்க்கக்கூடிய நிலைமையும் இருக்குன்றது புரியுது. எம்பி செயின் ரோடு. வணக்கம், புகார்பட்டி, யாரெங்க அழைக்கிறீங்க? வணக்கம் சார், மோகன்ராஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சார். சொல்லுங்க மோகன்ராஜ் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க சார். இங்க வந்து மத்த இடம் சார், வீடு இருக்கு. சரி. 1965 இருந்து டில் டேட் வரைக்கும் டாக்குமெண்ட் இருக்கு சார். சரி. எங்களுடைய அளவு பாத்தீங்கன்னா 25/114 டாக்குமெண்ட் பிரகாரம். ஓகே. 1993 வந்து எஃப்எம்பி யூடிஆர் எஃப்எம்பி கரெக்ஷன் பண்ணும்போது எங்களோட இடத்தை வந்து ஒரு 5 அடி எடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க வழியில் போட்டு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் 2014 தாசில்தாரிடம் மனு கொடுத்தேன் சார். மனு மேல நடவடிக்கை இல்லைன்னா நான் ஒரிஜினல் சூட் போட்டேன் திருவள்ளூர்ல. ஓகே. அது ஒரு 11 வருஷம் கழிச்சு அட்வொகேட் வந்து டிக்ளரேஷனுக்கு பதிலாக இன்ஜெக்ஷன் போட்டாருன்னு சொல்லிட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. டிஸ்மிஸ் பண்ணிட்ட உடனே நான் 3 மாசத்துக்குள்ள அதை அடுத்தது போனோம்னு சொல்லிட்டு ஏஎஸ் போட்டேன் சார். போட்டு ஹைகோர்ட்ல போய் ரிட்டுக்கு போனா ரிட்டு வந்து எனக்கு ஃபேவர் ஆர்டர் கொடுத்தாங்க. சரி. அந்த தாலுகா ஆபீஸ்ல வந்து நான் அந்த ரிட்டு ஆர்டரை கொடுத்தா அவங்களும் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சு எஃப்எம்பி கரெக்ஷன் பண்ற நேரத்துல ஏஎஸ் இருக்கு அதனால பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி. திரு மணிகண்டன் சார். சார் வணக்கம்.
வணக்கம் சார். இப்போ நீங்க அப்பீல் இருக்கு, பெண்டிங் இருக்கு சொல்லும். நீங்க ரிட்டே போடக்கூடாது, போட முடியாது. நீங்க அதை மறைச்சு தான் போட்டுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து அந்த அப்பீல்ல நீங்க விசாரணை பண்ணி முடிச்சா மட்டும்தான் எஃப்எம்பில அவங்க எஃப்எம்பி அந்த அந்த அப்பீல்ல என்ன ஆர்டர் ஆகுதோ அதை பொறுத்து தான் அவங்க ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. தாசில்தார் ஆக்சுவலி அப்பீல்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் கேட்கல சார். நம்ம அப்பீல் அதை நீங்க அப்பீல் இல்ல, நீங்க சூட் ஓஎஸ் போட சொல்லும் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கீங்க. ஆமா சார். ஓஎஸ்ன்றது வேற, ஏஎஸ் அப்பீல் சூட்ன்றது வேற. சரிங்க சார். ஓகே. நீங்க இப்போ பெண்டிங் வாஸ் அப்பீல் சூட். இப்போ இந்த அப்பீல் சூட்ல என்னன்னா நீங்க வந்து அந்த இப்போ மாடிஃபிகேஷன் பட்டு டிக்ளரேஷன் ஆஃப் சூட்னு கேட்டிருப்பீங்க. ஆமா சார். இப்போ இந்த இது நடத்தி முடிக்கிற வரைக்கும் தாசில்தாருக்கோ கலெக்டருக்கோ டிஆர்ஓக்கோ பவர் கிடையாது. அதை மாடிஃபிகேஷன் பண்றது ஒண்ணு. சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இது பண்ணி தான் அவனோட ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஏஎஸ்ஐ வித்ரா பண்றீங்க, இதை பண்ண சொல்லுங்க. அது தாசில்தார் கிட்ட கேட்கும் போது வந்துட்டு அவர் இல்ல முடியாது, நீங்க வித்ரா பண்ணிட்டீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆயிடும் ரிட். சரி சார். இப்போ தாசில்தார் வந்து முடியாதுன்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க சார். முடியாதுங்க, ஏஎஸ் இருக்கும்போது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி. இப்போ நான் வந்து டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணலாமா சார்? ஆமா சார், ஏஎஸ் இருக்கு. இப்போ டிக்ளரேஷன் தனியா ஃபைல் பண்ண முடியுமா சார்? டிக்ளரேஷன் இப்போ நீங்க ஐஏல ஸ்டே கொடுத்துருக்காங்களே, ஸ்டே பிடிச்சு போட்டீங்களா முதல்ல ஓஎஸ்ல? ஆமா சார். இப்போ நீங்க அப்பீல ஏஎஸ்ல நீங்க டிக்ளரேஷன் தான் கேட்டிருப்பீங்க. இப்போ உங்க அத பிளைண்டிஃப் இருக்கா உங்க கிட்ட? இருக்கு சார். நீங்க பிளைண்டிஃப் படிச்சு பாருங்க, கீழ டிக்ளரேஷன் தான் கேட்டிருப்பீங்க. சரிங்க சார். ஆமா, அதனால நீங்க புதுசா டிக்ளரேஷன் போட்டு தரணும் அவசியம் கிடையாது. நீங்க தாசில்தார் இப்ப சொல்ல வேண்டியதுன்னா, சார் நான் ஏஎஸ் நான் வித்ரா பண்ணிட்டு வரேன், நீங்க அழகுன்னு சொல்லி ஒரு புகாரை கொடுங்க, ஒரு கமெண்டா கொடுங்க. சரிங்க சார். அது கொடுங்க, என்ன சொல்றான்னு பாருங்க. சரிங்க சார். ஓகே ஓகே சார். நன்றி சார். நன்றி. அடுத்த நன்றி சார். இப்போ இந்த சாலை பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ நடக்கிறதுனால ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தாலுமே கூட நிறைய இடங்கள் குண்டு குழியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக போரூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிராஃபிக் ஜாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. சமீபமாக ரொம்ப கிட்டத்தட்ட சாதாரண ஒரு நேரத்தை விட ரொம்ப அதிக நேரம் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அங்கே ஏதோ டிஎன்இபி ஒர்க்கு நடக்கிறதா சொல்கிறாங்க. உங்களை பார்வையாங்க சார்? ஆமாம், மவுண்ட் பொதுமலை ரோட்டில் நான் இப்போ போரூர் இருக்கிறதுனால நான் கண்கூட பார்க்குறேன். ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் இட். அண்ட் நான் அஃபீஷியல்ஸோடு நான் பேசுகிறேன், நான் அதிகாரிகளோடு பேசுகிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டோடு பேசுகிறேன். இன்ஃபேக்ட் எம்எல்ஏ அவர்கள் கூட காரமாக்கம் கணபதி திமுக இருக்காங்க, அவங்கள்ட்டையும் பேசுகிறேன். அண்ணனும் வந்து நிறைய இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பட் எம்எல்ஏ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது கூட சில அதிகாரிகள் அலட்சியம் காட்டுது. அது அரசுக்கு அவப்பெயர் உண்டு பண்ணுறது தெளிவாக காட்டுது. ஏன்னா அவர் வந்து 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அவரும் ரவுண்ட் போவார், என்னையும் கூப்பிடுவார் சில இடத்துல. இந்த மாதிரி இது இருக்குது செந்தில், இந்த மாதிரி நானும் அண்ணன் இந்த மாதிரி இருக்குன்னு அப்படின்னா. ஸோ நாங்கள் கலந்து ஒரு பொதுமக்களும் ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ அவர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த ஒரு 3-4 நாளில் ரொம்ப அநியாயத்துக்கான காரணம் வந்து டிஎன்இபி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய சி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கீழே இருக்க ஏஇ வரை இவங்க முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கி இவங்க ஒரிஜினல் தானா இல்லை இவங்க டூப்ளிகேட் கொடுத்து சேர்ந்துருக்காங்கன்னு செக் பண்ண சொல்லுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி வாட்ஸ்அப்பும் வந்திருக்கு. நீங்கள்லாம் யாரும் இறங்கி வர தேவையில்லை. கீழே அந்த கான்ட்ராக்டர் விடுறீங்க, ஜேஇ இருப்பாங்க, ஏடி இருப்பாங்க, இ இருப்பாங்க சர்க்கிளில். ஏன் அவங்கள ஃபோன் பண்ணி நீ வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பு, ஆஃப்டர் டியூட்டி எனக்கு அனுப்பு, ப்ரீ போஸ்ட் பிஃபோர் ஆஃப்டர் போலீஸ் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் எனக்கு அனுப்புன்னு சொல்லக்கூட உங்களால் முடியல? நீங்கள் என்ன டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ், என்ன படிச்சிங்க? உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் ஒரு அவமானம் தானே, உங்கள் படிப்பு 0 தானே. அப்போ திருப்பி உங்களெல்லாம் சர்டிஃபிகேட் எல்கேஜி படின்னு தள்ள கொட்டணுமா? உங்களெல்லாம் டாப் லெவல் ஆஃபீஸர்ஸை சிஎம்ஆர் கிடையாது, எல்என்டி கிடையாது. எல்என்டி ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்லிப்பர் ஸ்லாப் வந்துச்சு, வாசலே இருந்தது. நீ உன் அழகு என்னன்னு காட்டிட்டாங்க உலகத்துலேயே. வேணா ஊடகங்கள் யாரும் பேச மாட்டோம், நாங்கள் எல்லாத்தையும் பேசணும் செய்வேன், யார்ட்டையும் நாங்கள் கை நீட்டி காசு கேட்கல. அப்போ உன்னோட அழகு என்னன்றது உங்கள் வாசலே காமிச்சுது. நான் அந்த தெருவை பார்த்தீங்கன்னா மவுண்ட் போனது ஒரு இடத்துல குண்டும் குள்ளியுமா இருக்குது, பள்ளமாக இருக்குது. ஒரு இடத்துல ரோடு போச்சுன்னா திடீர்னு ஒரு பள்ளம். உங்கள் வீட்டில் அந்த டாப் லெவலில் இருக்கீங்களே, உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபையோ உங்கள் குழந்தையோ அந்த வண்டி ஓட சொல்லுங்கள். கையில் பிடிச்சி உயிரை பிடிச்சின்னு ஓட்டுவாங்கல்ல. ஏற்கனவே ஒரு ரயில்வே போலீஸோட ஒய்ஃப் வந்து அதில் விழுந்து அந்த டிஎன்இபி டிரான்ஸ் அவங்க கேட்டால் நாங்கள் இல்லைன்றாங்க. டிஎன்இபி டிரான்ஸ் இருக்குது, டிஎன்இ நார்மல் டிஎன்இபி இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பச்சை கலரில் ஒரு துணியை போட்டுறாங்க. கேட்டால் சிஎம்ஆர் ஒர்க்கு எல்என்டி பண்ண இருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க, அதே மாதிரி சொல்கிறாங்க, யாரும் தெரியல. அந்த துணி வந்து சேஃப்டிக்காக போட்டு அந்த வலை, பச்சை கலர் வலை வந்து நம்ம மேலே விழுது. இந்தமா கீழே வந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி நான் போய் அதை சப்போர்ட் பண்ணி பேசி அவங்க ஹஸ்பண்ட் வர வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சரி பண்ணிட்டு வரும். இதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் வரான் அந்த டிரான்ஸ்லேருந்து ஒரு பையன். நேராக அங்கே பக்கத்தில் பெட்ரோல் வந்து உள்ள கேமரா பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க அப்படியே அதட்டுறான். நீ யாருப்பா? நான் ஏய்
அவள்தான் அப்படின்றான். நீங்களாம் யார் ரவுடிங்களா? நீங்களாம் ரவுடிங்கன்னா அப்போ நானும் திருப்பி உங்களை மாதிரி தான் பேச ஆரம்பிக்கணும். ஏன்றதுக்கு நீ யார் முதல்ல பேசுறது? மிரட்டுறதுக்கு யார்? செயினை போட்டுக்கிட்டு நீ எவ்வளோ பெரிய ஆளாக உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், அவர் கட்சிக்காராக இருக்கட்டும், இல்லை அதிகாரியாக இருக்கட்டும், நீ வந்து ஏஐன்னு சொல்றதுலாம் ரைட்ஸ் கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போது இன்னைக்கு போரூரில் A to B தாண்டி அடையாளம் தாண்டி டுவர்ட்ஸ் போரூர் போகிற ரூட்ல ரோடை நோண்டிட்டு ஒர்க் பண்ணுங்க. டெவலப்மெண்ட் தான். நாங்கள் எல்லாம் சொல்ல சார் விரிவாக பேசுவோம். ரொம்ப நேரமாக இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், திருவண்ணாமலையில இருந்து கோபால்சாமி. கோபால்சாமி சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. சார் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டாக்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணேன் சார். சரி. அது வந்துட்டு 24/12/2024 டேட்டு. அது ஸ்டேட்டஸ் பார்த்தா ஸ்டேட்டஸ்ல அப்ளிகேஷன் நம்பரே காட்டல. இது சம்பந்தமா விஏஓக்கு, சர்வேயருக்கு, தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். சரி. அப்பயே அவங்க அது மேல ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கு ஆன்லைன்ல பண்ணேன். ஓகே சார். 16/6 வந்து ஆன்லைன்ல பண்ணதுக்கு 23/6 திருவண்ணாமலை தாசில்தார் வந்து புல எல்லை அளந்து காண்பிக்கப்பட்டது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அப்புறம் நான் 26ஆம் தேதி அப்பீலுக்கு போறேன் ஆன்லைன்லயே சிஎம் செல்லுக்கு. சரி. இப்ப வந்து 2/8 வந்து மறுபடியும் புல எல்லை அளந்து காண்பிக்கப்பட்டது அப்படின்னு கொடுக்குறாங்க சார். சரி சார். சார், இந்த வருவாயில ஒரு மக்களும் மன உளைச்சல் இருக்காங்க. ஒரு மக்களும் மன உளைச்சல் இருக்காங்க. வந்து வாண்டடாவே தப்பு பண்ணிட்டு அதை கரெக்ஷன் பண்றதுக்கு 1000 லஞ்சம் பாக்குறாங்க. இது எப்படி வந்து உங்களுடன் ஸ்டாலின் வருதோ, உங்களுடன் VA1 ஒரு பகுதியில் வந்து ஒரு கேம்ப் போடணும், உங்களுடன் VA1 வரணும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டமே அதானே சார்? இல்ல சார், அதிகாரிகள் உங்களை தேடி வரீங்க. ஐயா, அது வந்து ஓவராலா வந்துட்டாங்க, ஒரு 2 நாள் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, அது விஷயம் வேற. உங்களுடன் VA1 சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு வரணும். உங்களுடன் தாசில்தார்னு வரணும், உங்களுடன் மாவட்ட வருவாய் வரணும், உங்களுடன் மாவட்ட ஆட்சியர் வரணும், தயவுசெய்து கலெக்டர் வரணும். இது வர ஒரு ஐயா சொல்லிட்டு உங்க இவர் என்ன பண்ணணும்னா, இப்ப இவர் எழுதின விஷயத்த இப்ப சொன்ன பாத்தீங்களா, வெறும் வார்த்தைக்கே இவ்வளவு வழினா இவருடைய நேரம் எனர்ஜி கிட்டத்தட்ட 7-8 மாசம் அலைஞ்சிட்டு இருக்காருன்னா, இந்த 10 நாள் டிலே ஆனா முடியாது, 5 மணிக்கு 10 நிமிஷம் டிலே ஆனா முடியாது தூக்கி போட்டு போறாங்கல்ல. இந்த 7 மாசத்துக்கு எந்த அதிகாரி பொறுப்போ அவருடைய சொந்த பண சம்பளத்துல இருந்து இவருக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்து நீங்க போயிட்டு வந்த நீங்க ஒரே லெட்டர் மட்டும் என்ன எழுதுங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அவருக்கு இந்த மாதிரி 2024 கொடுத்தேன், இன்னைக்கு 2025 ஆகஸ்ட் மாசம் வந்துச்சு, இப்படி என்ன அலைய விடுறாங்களே, நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்த பஸ் டிக்கெட்டோ இல்ல ஆட்டோவோ இல்ல காரோ இல்ல ஏதோ ஒன்றுக்கு நீங்க அந்த ரெசிப்டை கொடுத்து இதுக்கும் சேர்த்து எனக்கு நீங்க நஷ்டஈடு கொடுன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே ஒரு பயம் வந்துடும். மண்டகாயும் அடுத்த வாட்டி வர விட மாட்டாங்க. ஆனா இது யாரும் பண்றதில்ல மக்கள். இதை என்ன அலைய விட்டதுக்கான காரணம் என்ன? முதல்ல ஒரு 2 தடவை அனுப்பிச்சிடும் பெடிஷனை, நான் என்ன வந்தேன் அலைஞ்சேன் என்ன முடியலன்ட்டு. 3வது பண்ணு, நீங்க சொல்றது செஞ்சு பாருங்க சார், உங்களுக்கு நடக்கும். அதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இத்தனை தடவை போனேன், என்னோட டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் நான் உங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம், சும்மா போய் 10 நிமிஷம் நம்ம ஃபாரின் கிடையாது. இவங்க வேணும்னே வாங்கினா மீட்டிங் போன கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆபீஸ்லயும் கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் மீட்டிங் போனா அந்த மீட்டிங் போற டைம் எழுதி போடணும், எத்தனை மணிக்கு வர எந்த மீட்டிங் போகணும் அதெல்லாம் எழுத மாட்டாங்க. சார் மீட்டிங்ல இருக்கிறாரு. நான் அதான் சொன்னேன், இந்த கடந்த 30-40 வருஷமா மீட்டிங் சாப்பிட்ட செலவு மட்டும், மிச்ச செலவு மட்டும் 22,000 கோடி போயிடும். 2,000 கோடி மீட்டிங் செலவு. ஆனா மனுக்கள் வந்து அந்த கொடுத்த மனுக்களை எடை போட்டா அதுக்கு 2,000 கோடி வரும். எதுவுமே செய்யாம என்னதான் பண்ணீங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்க தயவுசெய்து அந்த மாதிரி வந்து ஒரு மனுவை போடுங்க, என்னுடைய நஷ்ட டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் மட்டும் இல்லாம இந்த மாதிரி அலைச்சல் பண்ணாங்க, இதுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்க சொந்த பணத்துல எனக்கு நஷ்ட கொடுக்க மாதிரி கேட்டுவேன்னு சொல்லிட்டு பதிவிட்ட மாதிரி மாவட்ட ஆட்சிக்கு போடுங்க. காப்பீட்டு எந்த அதிகாரி அந்த அதிகாரி போடுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், 3 நாள் அவங்களை கூப்பிட்டு வச்சு உங்க வேலையை முடிக்கிறதா கேளுங்க. சரி சார், விஏஓக்கு பதிவு தபால் அனுப்புறேன் சார். அவர் ரெஃப்யூஸ் பண்ணி வாங்காம திருப்பி அனுப்புறாரு சார். அவரு அதான் நான் சொல்றேன், அப்படி பண்ணாருன்னா நீங்க அடுத்த லெவல்ல என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்புறாருன்றதையும் மேல வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புங்க. அப்படின்னா ஆர்டிஓக்கு அனுப்புங்க, டிஆர்ஓக்கு அனுப்புங்க, கலெக்டருக்கு அனுப்புங்க, சீஃப் செக்ரட்டரி அனுப்புங்க, சிஎம்க்கு அனுப்புங்க. இதை தாண்டி வச்சுட்டு சேர்த்து வச்சு அவங்க யாரே பண்ணா கோர்ட்ல போயிட்டு இதை பாருங்க, இந்த அதிகாரியோட மூஞ்சியை பாருங்க காட்டுங்க கோர்ட்ல. கோர்ட்டு கூட்டு கொட்டுன்னு கொட்டுது. அசிங்கமா இல்லையா? அதுக்கு மேல மக்கள் இதுக்கு மேல என்ன பேசுவாங்க? ஒரு ராஜ் செய்தி தொலைக்காட்சியில ஒரு புகார் பெட்டில இவ்வளவு புகார்கள் குவியுதுன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த உங்களுடைய விஷயம் இருக்குல்ல, நான் உண்மையை வரவேற்கிறேன். ஆனா என்ன பண்ணா, நான் கத்துனேன் நிறைய இடத்துல. என்ன கத்துனேன், இந்த ஆட்சி வந்தப்ப இதை பண்ணிடணும். இந்த ஆட்சி வந்தப்ப இந்த உங்களுடைய விஷயம் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிரௌடு. ஆக்சுவலா இந்த உங்களுடைய விஷயம் கிரௌடே வந்திருக்க கூடாது. 4 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி எதிர்கொள்கைகள் எழும். அதுக்கு பதிலா நீங்க என்ன கன்ஃபர்ஸ் பண்ணி ஆளுங்கட்சியில வரும்போது அந்த முதல் வருஷம் வந்தீங்கல்ல, அன்னைக்கு நான் கெஞ்சின இடத்துல ஒரு ஸ்கூல் எடுங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் வர வைங்கன்னு ஐடியா கொடுத்தேன். 4 வருஷம் எதுவும் பண்ணல, அவங்களை கன்ஃபர்ஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. இந்த இடத்துல கிரௌட் வந்தாதான் வெற்றி நினைக்கிறாங்க, இந்த இடத்துல கிரௌட் வரலன்னா தான் வெற்றி. அந்த பீரியட் பண்ணிருந்தாங்கன்னா அதிமுக சரியில்லை, இவ்வளவு மக்கள் வந்தாங்க சொல்லிருக்கலாம். 4 வருஷம் கழிச்சு பண்ணிட்டு இப்பவும் கிரௌட் வந்தாங்கன்னா அப்ப இந்த மனுக்கள் இவனால எங்க தூங்கின்றதுன்னு கேட்பான். இந்த அதிகாரி என்ன கேட்பாங்க,
இது மக்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி, கரெக்டான கேள்வி. இவர் போய் அதை கேட்கணும். இதை கேட்கறது மட்டும் இல்லாம எழுத்துல கேளுங்க, தயவுசெய்து வாயில கேட்காதீங்க. காகிதமும் ஆயுதமும் என்ற இந்த ஆயுதத்தை வச்சு கேளுங்க. நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. நன்றி சார். சார், இப்போ சாலைகள் பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். இப்போ மெட்ரோ போடுறதுனால தான் அந்த பிரச்சனைகளா? ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வர்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. எல்லாமே வந்து ஒரு தேர்தலை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கா? சில இடங்களில் எதுவுமே கண்டுக்கிறது இல்லையான்ற ஒரு கேள்வி. நீங்க நல்லா இருக்கிற ரோட்டையும் நோண்டுறீங்க. சரி, மெட்ரோ இருக்குங்க, மெட்ரோ தாண்டி இருக்க ரோடெல்லாம் பாருங்க. இன்னைக்கு நகராட்சி ரோடா இருக்கட்டும், மாநகராட்சி ரோடா இருக்கட்டும், தேசிய நெடுஞ்சாலை இருக்கட்டும், மாநில நெடுஞ்சாலை இருக்கட்டும், நான் கேட்குறேன், நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கு. இப்போ தேசிய நெடுஞ்சாலையில் பார்க்குறேன், ஒரு பேரிகார்டு வச்சிருக்காங்க. பேரிகார்டு நம்ம ஒரு டபரா வச்சிருக்காங்க. அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுது. எங்க வச்சிருக்காங்கன்னா பேருக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. சரி, இப்போ இதுல வந்து நைட்ல என்ன தெரியும்? இதை பாதிக்க நினைக்க இந்த ஃபாலோ பண்றது கிடையாது. அதே போல இந்த சர்வீஸ் ரோடு வருதுல, சர்வீஸ் ரோஸ் வர சொல்லும். அதுலயும் இந்த நம்ம தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் ரோடு வரதுக்கு முடியாது. நாளைக்கு காலைல வந்தோடனே தண்ணி ஊற்ற வசதி வச்சுட்டு போயிருக்கேன். அதுக்கு யாருக்கும் தண்ணி ஊற்றுவாங்கல்ல. சரி சரி. சமயபுரம் ரோடு பாத்தீங்களா, போரும் டோல் பிளேஸ்ல இந்த ரோடு குண்டு குழி சொல்ல மாட்டாங்க, பாதாளமும் குகையும் சொல்லுவாங்க. இப்படி இறங்கி இப்படி ஏறுது. அந்த ஏரியா மக்கள் எல்லாம் படிச்சவங்களே கிடையாதா? எனக்கு அந்த ஏரியா மக்கள் தான் முதல்ல திட்டுவேன். நான் பொதுமக்கள் தலைவர் தான், அதே கிடையாது. பொதுமக்களை திட்டுவேன். என்ன காரணம்னா, ஒரு மனு எழுத படிச்சு உன் ஸ்கூலுக்கும் உன் பள்ளிக்கும் உங்க அப்பா மக்கள் நீ அவமானிச்சிடணும். ஒருத்தர் கூட மனு எழுத. நான் இப்ப நான் எம்எல்ஏ கேட்டேன். எம்எல்ஏ என்ன சொன்னார்னா, அத நகராட்சி வந்து இப்ப மாநகராட்சி நிக்க போற செந்தில் சிசி ரோடு சிமெண்ட் ரோடு போட போற செந்தில் அதான் அவருடைய இனிஷியேட்டிவ் அவர் எடுக்கிறாரு. அவர் சொன்னாரு கண்டிப்பா இந்த ஒரு மாசத்துல அது விடுதலை வருது. வந்து அந்த போரூருக்குள்ள அந்த சர்வீஸ் ரோடு, அந்த குறிப்பா டோல் பிளாசால இருந்து உள்ள வரக்கூடிய ரோடு, அந்த எம்எல்ஏ வந்து இந்த விஷயம் சொன்னாரு. கார்பரேட்ல இணைக்க போறதுக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. அதனால அவர் பண்ற இனிஷியேட்டிவ் நான் கோரிக்கை வச்சு அவர் சொன்ன விஷயங்கள் சந்தோஷம். ஆனா மக்கள் வந்து இந்த மாதிரி முதுகல் முடிஞ்சு உட்காந்தீங்கன்னா உங்க வரி கட்டிங்களா, உங்களுக்கு யோசிக்க மாட்டீங்க. சரி சார், தகவல்கள் இது ஒரு பக்கம் இருக்கலாம். மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி இருக்கு. இந்த ஆவடி மாநகராட்சியில் என்னன்னா, இதுல அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் அந்த ஏரியெல்லாம் இருக்கு. அந்த ஏரியெல்லாம் பார்க்லாம் பண்ணியாச்சு. இப்ப அந்த காவான்னு ஒண்ணு இருக்கு. அந்த காவா வந்து பாத்தீங்கன்னா 12 அடி காவா ஆவடி ஏரியில இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் வந்து அயப்பாக்கம் கழனிக்கு இந்த பக்கம் ராஜபாய் நகருக்கு உள்ள வந்து கோவர்தனேரி வயல்வெளியை தாண்டி அயப்பாக்கத்துல போய் அந்த ஆத்துல அந்த ஏரியில இணைக்கும். 12 அடி ரோடு. இன்னைக்கு அந்த 12 அடி ரோடே இல்ல. 12 அடி நீர் போற நீர் கால்வாயே கிடையாது. எல்லாத்தையும் காலி பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணாச்சு. இதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன சொல்ல போகுது? கண்டிப்பா காலர் இருக்காங்க, ரொம்ப நேரமா லைன்ல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யாரெங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், சென்னையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், உங்க எந்த ஊர்? சென்னையில எந்த பகுதி? சென்னையில ரெடில்ஸ் சார். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சுரேஷ். சொல்லுங்க, உங்க புகார் இப்ப சொல்லுங்க சார். என் புகார் ஒண்ணும் இல்ல சார். 2014 நான் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். சரி. ரெடில்ஸ் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கு வந்து பட்டா கொடுக்க சொல்லி சொன்னோம். சரி. கேட்டதுக்கு பட்டா வராது, இப்போ இது தர முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க சார். என்ன வகையான லேண்ட் சார் அது? அது வந்து கலெக்டர் கொடுத்த லேண்ட் சார். அது ஓகே சார். நீங்க சார், நீங்க ஐயா வணக்கம். வணக்கம் சார். இப்போ அது எந்த வகையான லேண்ட்? அது வந்து ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்தாங்க, SC/ST-க்காக. யாரு? ஏழை எளிய மக்கள் SC/ST. ஓகே, ஆந்திராவுடைய. ஆமா, ஓகே. நானும் ஒரு SC தாங்க. சரி, செட்டில் காஸ்ட். ஓகே. நான் அந்த இடத்த 10 வருஷத்துக்கு விற்க கூடாது, வாங்க கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டு வந்ததுங்க. ஓகே. அதுக்கு 10 வருஷம் கழிச்சு விற்கலாம் கொள்ளலாம் சொல்லி சொன்னாங்க. வித்துட்டு அது ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ், சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய். Okay guys, have a look. This is it. First look at the first. This is it. First look at the first edition. Sounds great. ஒரு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நாங்க தலையெடுத்து இப்பதான் முடிச்சுட்டு வெளியே வர பசங்க ஏதோ வேலைக்கு போகும்போது ஏதோ வீடு கட்டலாம்னு அந்த இடத்துக்கு போறோம். போகும்போது நீங்க பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா. என்னன்னா, இப்போ நீங்க பட்டா நீங்க உங்களுக்கு அந்த இடம் கொடுக்க சொல்லி அனுமான பட்டான்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அனுமானம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இல்ல, அனுமான பட்டா ஒரு ஜெராக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அலாட்மெண்ட் காப்பி சார். ஆமா, அது மட்டும் இல்லாம அனுமானம், அந்த அலாட்மெண்ட் காப்பி மட்டும் அனுமான பட்டான்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு கொட்டாவோ ஏதோ இப்ப என்னன்னா, அங்க விவோ வந்து என்னன்னா, இப்ப உத்தரவு என்னன்னா, நீங்க கிராம எந்த வகையா லேண்டாலும் சரி, கிராம நத்தமா இருக்கட்டும், மேய்ச்சல் புறம்போக்கா இருக்கட்டும், வாய்க்கால் புறம்போக்கா இருக்கட்டும், நத்தம் இருக்கட்டும், வாட்டர் பாடி கலத்தம் போட்டு புறம்போக்கா இருக்கட்டும், வாட்டர் பாடி நீர்பிடிப்பு பகுதி தவிர மத்த இருக்கிற புறம்போக்குகளுக்கெல்லாம்
நீங்க ஒரு கொட்டா போட்டு அந்த விஓ கிட்ட சர்வர் கிட்ட நீங்க மனு கொடுத்தா அதை வந்து இது மாதிரி குடியிருக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் பட்டா கொடுப்பாங்க. நீங்க வெறுமனே நீங்க பட்டா கேட்டா பட்டா கொடுக்க மாட்டாங்கல்ல. நீங்க சேல் டீட் பண்ணி டாக்குமெண்ட் வந்தா ஓகே. ஒரு பிரைவேட் இடத்த வாங்குறோம் சேல் டீட் பண்றோம்னா அது ஓகே. கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னா நீங்க வீடு கட்ட போறேன்னு சொல்ல கட்டா மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க பட்டா. ஐயா இது வந்து சேல் டீட் பண்ணி கொடுக்கறாங்களே இல்ல இப்போ சேல் டீட் இப்போ கிராம நத்தத்துக்கு கிராமத்தம் அதே ஈக்குவல் அதேதான். கிராம நத்தத்துக்கு சேல் டீட் பண்ணுவாங்க. ஆனா பட்டா கொடுக்க சொல்ல நீங்க அந்த சைட்ல என்ன பண்றீங்க என்ன இருக்குன்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. அந்த சைட்ல நீங்க இப்ப நீங்க ஒரு கொட்டா போட்டீங்க இப்ப இபி விளைக்கிறீங்கன்னா ஓகே குடியிருப்பு பகுதி வீடு கட்டுறாரு வாழ்றாரு பட்டா கொடுப்பாங்க. இது நம்ம ஃபீல்ட கிளியர் மட்டும். ஆமா நீங்க ஒண்ணே இல்ல வீடு கட்டுறதாங்கதான் ஐயா. நாங்க லோனுக்காக பேங்க்கு போறோம். நீங்க ஒண்ணே இல்ல ஒரு கொட்டா மட்டும் கேளுங்க சார். ஐயா ஒரு கொட்டா மட்டும் போட்டு அந்த சர்வர் கிட்ட சார் விஓ கிட்ட தாசில்தார் 3 பேருக்கு மனு கொடுத்து இது மாதிரி வந்து நான் வீடு கட்ட போறேன் கொட்டா மட்டும் உனக்கு ஃபீல்ட கிளியர் பண்ணி கொட்டா போட்டுருங்க. சரி சரிங்க சார். கொட்டா போட்டு நீங்க அப்ளை பண்ணி கண்டிப்பா கிடைக்கும் பட்டா. நன்றி சார். நன்றி சார். நீங்கள் சரிசா சொல்ல வந்தீங்க அந்த விஷயத்தை. இந்த ஆவடி மாநகராட்சியில என்னன்னா சார் சாரி ஆவடி மாநகராட்சியில இந்த காவாவே காணும் சார் ஏரி காலவே அங்க இருக்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாருமே ஆக்குபை பண்ணியாச்சு. சரி நானே கேக்குறேன் இப்போ அந்த ஆவடி டு இந்த பூந்தமல்லி வரல இந்த பக்கம் 2 பக்கம் ஒண்ணு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இருப்பாங்க. நாளைக்கு என்ன காரணம் அப்ப அந்த நீர்பிடிப்பு மழை நீர் பகுதின்னு ஒண்ணாங்க திருப்பி அதை இடிச்சானுங்க திருப்பி என்ன ஒண்ணானுங்க திருப்பி எவன் விட்டு அப்பா விட்டு பண்ணாது இவ்வளவு கேவலமா. நான் கேக்குறேன் ஆவடி மாநகராட்சி வெள்ளை அறிக்கை வீடு எவ்வளவு நீ பணம் செலவு பண்ண அதுக்காக எவ்வளவு பண்ண நீங்க வரி வசூல் பண்ண அது வெள்ளை அறிக்கை வீடு நீ எவ்வளவு பணத்தை வரி பணத்தை தனியார் பாக்கெட்டுக்கு போதாது ஆவடி மாநகராட்சி. இப்போ எம்பி சுதா அவர்கள் வந்து டெல்லியில வந்து நடந்து போகும்போது செயின் எடுத்தாங்க. அவங்களே வருத்தப்பட்டாங்க. எங்க புகார் கூட அவங்க யோசிச்சாங்க எடுத்தாங்க. அப்புறமா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஓடி வந்து எடுத்தாங்க. ஒரு எம்பிக்கே இதான் நிலைமைனா சாதா மக்களுக்கு என்ன ஒண்ணு. ரெண்டாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இப்போ எம்பியோட செயின் அறுத்தவொடனே ஒரே நாள் பிடிச்சிங்க செயின் ரெக்கவர் பண்ணீங்க. அப்போ மக்கள் எவ்வளோ மக்கள் செயின் அறுத்துருக்காங்க செயின் அறுக்கப்பட்டு கஷ்டப்பட்டாங்க. அந்த செயின் ரெக்கவர் பண்ணி இன்னைக்கு வரையும் ஏன் வந்து ஒரே நாள் 2 நாள் கொடுக்க முடியல உங்களால? அப்போ வந்து அரசு பிரதிநிதின்றது மக்கள் வேலையாள். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஓடி போய் செய்றீங்க. ஆனா முதலாளின்ற மக்களை வந்து கண்டுக்க மாட்டீங்க. இதுதான் இன்னைக்கு ஜனநாயகம் என்ற பலநாயகம் என்ற குணநாயகம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். கண்டிப்பா சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் புகார்களுக்கும் உரிய தீர்வினை வந்து 2 பேருமே சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நேர்களுக்கு பலனளிக்கும் விதமாக பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.